அவர் இறந்தது முதல்ல என்னால் நம்ப முடியல. அந்த நியூஸ் வந்தபோது நான் வந்து அது ஃபேக் நியூஸாக இருந்துடக்கூடாதா. அவர் சொன்னது இப்போ நடக்கிற அளவுக்கெல்லாம் பாதித்ததே கிடையாது. நான் பகிரங்கமாகவே சொல்லுவேன். இன்னைக்கு நடக்குது பாருங்க பிராமண எதிர்ப்பு, அதுக்கு பேர் பிராமண எதிர்ப்பு. அது ஒரு வன்மத்தை கக்கறாங்க. கொஞ்சம் கடவுள் பிரேக் கொடுக்கலான்னு தான் நான் கடவுளை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செய்து கொஞ்சம் போதும், இண்டஸ்ட்ரி ரொம்ப மாதிரி நொடிஞ்சு போயிருக்கு. நாங்களாம் சிரித்து ரீடேக்லாம் வந்து அதெல்லாமும் நடந்தது. ஸோ அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத சம்பவங்கள். அண்ட் இந்த 3 படம் எனக்கு முதல் நாடகம் முடிஞ்சிச்சு. நான் கேட்டேன், அங்கிள் இப்போ வந்து நீங்கள் பேசிடுறீங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் நாங்களாம் போயிட்டு, ஏன்னா எனக்கு தெரியாது, ரெண்டுத்துக்கும் இருப்பேன். 5 மணி நேரம் இன்வைட் பண்ணால் கமிட் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டா வந்துடுவேன். நம்ம யோசிக்கவே வேணாம். கலைத்துறைக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. நாங்கள் ஒரு மிகப்பெரிய ரசிகரை இழந்துட்டோம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசானை இழந்துட்டோம், ஒரு மென்டாரை இழந்துட்டோம். செந்தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நடிகை, பாஜகவை சேர்ந்த மூத்த அரசியல்வாதி மதுவந்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். பாக்யராஜ் மரணத்தை ஒரு நிகழ்ச்சியா எப்படி பார்க்குறீங்க? அவரை உடைய திரைக்கதையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? நான் அவர் இறந்தது முதல்ல என்னால் நம்ப முடியல. அந்த நியூஸ் வந்தபோது நான் வந்து அது ஃபேக் நியூஸாக இருந்துடக்கூடாதா. ஏன்னா இப்போ நிறைய அந்த மாதிரியும் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இருந்துடக்கூடாதான்னு கூட இன்னும் யோசித்தேன். பட் தென் ஒஃபிஷியலாக நியூஸ் சேனல்ஸ் அந்த நியூஸை போட ஆரம்பித்தப்பறம் தான் அது வந்து ஆக்சுவலாக ஒரு அடி சுனாமி மாதிரி ஒரு ஹிட். சத்தியமாக எதிர்பார்க்கலை. ரொம்ப பெரிய இழப்பு. தமிழ் சினிமான்னு அவரை வந்து சுருக்கிக்க முடியாது, இந்திய சினிமா அப்படின்னு தான் அவரை நம்ம வந்து சொல்லணும். ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு கௌரவத்தை, ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தவர்னா அது பாக்யராஜ் அங்கிள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் எங்கள் குடும்பத்துக்கும் அவர் குடும்பத்துக்கும் எத்தனை வருஷம் பழக்கம்லாம் எனக்கு ஞாபகம் கூட இல்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு பழக்கம். அண்ட் பூர்ணிமா ஆண்டி ஷீஸ் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி தான். அண்ட் அவங்க எங்கள் அப்பா கூட 3 படம் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்து 3 அருமையான படங்கள். மெயினாக எனக்கு வந்து பரீட்சைக்கு நேரமாச்சு தான் அவங்க வந்து அப்பாவோட பேராக வருவாங்க. அதில் அருமையான கேரக்டர், அது ரொம்ப நல்ல ரோல். அண்டு பியூட்டிஃபுல்லாக அவங்க நடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த சப்ஜெக்டே ரொம்ப ஒரு வெரி ஹெவி சப்ஜெக்ட். பரீட்சைக்கு நேரமாச்சு வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஸோ அதில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் அதில் ரொம்ப அழகாக காமிப்பாங்க. ஏன்னா சுத்தீவிர ஜாம்பவான்கள் அந்த படத்தில். ஒரு பக்கம் நடிகர் திலகம், ஒரு பக்கம் சுஜாதா அம்மா, ஒரு பக்கம் மனோரமா ஆச்சி, அந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும் பொழுது இவங்க அப்படி அந்த ரோல் அவ்வளோ அழகாக பண்ணிட்டு போவாங்க. பூர்ணிமா ஆண்டி சச் அ பியூட்டிஃபுல் பர்சன், பியூட்டிஃபுல் ஆக்டர், விதின் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல் பர்சன். ஸோ நிஜமாகவே இது வந்து என்னால் நினச்சி பார்க்க முடியல. இன்னொன்று என்ன, ஒரு மிகப்பெரிய தன்மை, ஒரு நல்ல குணம் பாக்யராஜ் அங்கிள்கிட்டனா, எல்லாரையும் ரசிப்பார், எல்லா தலைமுறையையும் பாராட்டுவார். அண்ட் மேடை நாடகம் மேலே அவருக்கு ஒரு தனி ஈர்ப்பு இன்னி வரைக்கும். அதாவது எங்கள் அப்பா நாடகங்கள் எல்லாமே அவர் பார்த்துருக்காரு. எங்கள் நாடகங்களையும் ஒன்று விடாமல். இப்போ எங்களோட குழு டாம் மீடியாஸ்க்கு அடுத்த வருஷம் வந்தால் 15வது வருஷம். அஃப்கோர்ஸ் அடுத்த வருஷம் எங்கள் தாய் குழு யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்டோடைய 75வது வருடம், எங்கள் குழு 15வது வருடம். இந்த 15 வருஷத்தில் நாங்கள் போட்டிருக்கிற எல்லா ட்ராமாவையும் பாக்யராஜ் அங்கிள் வந்து பார்த்துருக்காரு. ஒரு சம்பவம் எனக்கு நல்லா, சீஃப் கெஸ்டா வந்திருக்காரா இல்ல பார்வையாளரா வந்து? சில டிராமாக்கு சீஃப் கெஸ்டா, சில டிராமாக்கு பார்வையாளரா. ஆனா எல்லா டிராமாக்கும் வந்து, எல்லா டிராமாக்கும் ஒண்ணு விட ஃபேமிலி ரிலேஷன் நிறைய இருந்திருக்கு. நாட் ஜஸ்ட் தட், as an artist, as a கலைஞர், as a ரசிகர், மேடை நாடகத்தை ஊக்குவிக்கணும், மேடை நாடகத்தை வந்து அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதை ப்ரமோட் பண்ணணும். ஒரு குரூப் அதை பண்ணுறாங்க. எங்கள் குரூப் மட்டும் இல்லை, நான் சொல்கிறது எல்லா குரூப்ஸும். இப்போ நான் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் எத்தனையோ புது குழுக்கள் சமீபத்தில் அவர் அவங்களோட ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் போனதை ஃபோட்டோ போட்டு வந்து எங்களை வாழ்த்திட்டு போனார், வந்து எங்களுக்கு சில கருத்து அட்வைஸ் எல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துட்டு போனார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அஸ். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சின்ன அருமையான சம்பவம் என்னென்னா, நாங்கள் 2 ட்ராமா எங்களுது ஒரு நாள் பேக் டு பேக் போட்டோம். வேறு 2 நாடகம் 4 PM ஒன்று, 7 PM ஒன்று, வாணி மஹால் மினி ஹால். நாங்கள் இன்வைட் பண்ணிட்டோம், வந்துட்டார். முதல் நாடகம் முடிஞ்சிச்சு. நான் கேட்டேன், அங்கிள் இப்போ வந்து நீங்கள் பேசிடுறீங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் நாங்களாம் போயிட்டு, ஏன்னா எனக்கு தெரியாது, ரெண்டுத்துக்கும் இருப்பேன். இல்லையே, நான் 2யும் தானே பார்க்க வந்தேன், 2யும் பார்த்து முடிச்சுட்டு நான் பேசுகிறேன். 5 மணி நேரம், ஒரு நாடகமும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம், நடுவில் ஒரு 1 மணி நேரம் கேப். ஏன்னா நாங்களாமும் மாறணும், செட்டு மாறணும், so many things. He
sat for 5 hours. 2 நாடகத்தையும் பார்த்துட்டு 2 நாடகத்தை பற்றி அவ்வளோ அருமையாக பேசி எங்களை வாழ்த்தி சஜஷன்ஸ், அருமையான சஜஷன்ஸும் கொடுத்துட்டு திரும்பி போனார் அன்றைக்கி. இதெல்லாம் லைஃப்பில் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக நான் மறக்க மாட்டேன். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பெரிய பெருமை என்னுடைய படம் பிடி சாரில் அவர் கூட தான் காம்போ. பாக்யராஜ் அங்கிள், பிரபு அங்கிள் இவங்களோட தான் எனக்கு மெயின் காம்போ. ஏன்னா நான் வந்து பிரபு அங்கிளுக்கு எதிர்த்தரப்பு வக்கீல், பாக்யராஜ் அங்கிள் ஜட்ஜு. ஸோ அந்த சீன் வந்து என்னை அறிமுகப்படுத்துறதுக்கு அவங்க இந்த வெளியில் ஒரு சீன் வரும், இவங்க தான் வந்து வாதாட போகிறாங்கன்னு. அந்த சீன்லேயும் பாக்யராஜ் அங்கிள் தான் வந்து இன்ட்ரோ சொல்லுவார். அவங்கள பற்றி சொல்லிட்டீங்களே, என்னை பற்றி சொல்லலை அப்படின்னு அவ்வளோ காமெடி, அவ்வளோ அழகாக சொல்லுவார் அந்த சீனில். அதனால் இதெல்லாம் வந்து எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவர் கூட நான் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நினைச்சாலே எனக்கு அது ஒரு மிகப்பெரிய பெருமை. ஸோ அவருடைய இறப்பு வந்து திரைப்படத்துறைக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய டிராமா டீம் எல்லாமே கலைத்துறைக்கு நான் அவர் அப்படிதான் நான் பார்ப்பேன். அவரை ஒரு முழுமையான ஒரு கலைஞனாக தான் நான் பார்த்துருக்கேன். கலைத்துறைக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. நாங்கள் ஒரு மிகப்பெரிய ரசிகரை இழந்துட்டோம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசானை இழந்துட்டோம், ஒரு மென்டாரை இழந்துட்டோம். எல்லாருமே அவர் அப்படி தான் பார்த்துருக்கோம். அவர் எங்களுக்கு வந்து இது சொல்லி கொடுத்தாதான் மென்டார் கிடையாது. அவர் செய்யறத பார்த்து நம்மள இன்ஸ்பயர் ஆகி நம்ம பல விஷயங்கள் பண்ணலாம். எங்களுடைய எல்லா நாடகங்களுக்கும் அருமையான சின்ன சின்ன விஷயங்கள் கைட்லைன்ஸ் கொடுத்து அதை பற்றி எங்ககிட்ட பேசி அதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. வரலாம், பார்க்கலாம், விஷ் பண்ணலாம், போலாம். அவர் நேசித்திருக்காரு. கண்டிப்பாங்க. கலைஞர்கள், எல்லா தலைமுறை கலைஞர்களையும், இப்போ அவருடைய சகாக்களை மட்டுமே நேசிச்சு அவங்களுடைய ஃபங்க்ஷனோ ப்ரோக்ராமோ லைவ் இவெண்ட்டுக்கோ மட்டுமே போகாமல் அடுத்த தலைமுறை, நாங்கெல்லாம் அடுத்த தலைமுறை, எங்க தலைமுறையில் இருக்கிறவங்க, எங்களுக்கு அடுத்த தலைமுறை எல்லாரையும் போய் எல்லா ப்ரோக்ராம்ஸையும் அவர் போய் சமீபத்தில் வந்து எல்லாரையும் பார்த்துருக்காங்க, அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இது இப்போ இல்லை, அவரோட பழக்கமே அதுதான். இன்வைட் பண்ணா கமிட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டா வந்துருவேன். நம்ம யோசிக்கவே வேணாம், ரிமைண்டர் கூட கொடுக்க வேணாம். ரிமைண்டர் கொடுத்தா தெரியுமேமா வந்துருவேன் அப்படிங்குவார். அதுதான் அப்சல்யூட்லி. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு மனிதர் எல்லாம் இழந்தது வந்து நடிகரை தாண்டி ஒரு நல்ல அருமையான மனிதர், ஒரு ஹோல்சம் பர்சன். நான் அவர் யாரை பத்தி அவர் புறம் பேசி நான் பார்த்ததே கிடையாது இன்னி வரைக்கும். எல்லாமே ஒரு கிரிட்டிசிசமா இருக்கட்டும்னாலும் கன்ஸ்ட்ரக்டிவா கொடுப்பார். அதனால அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். நம்ம அதை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு கிரிட்டிசிசம் நம்மளுக்கு வரும்போது நம்ம செய்யணும்னு நம்மளுக்கு தோணும் இல்லைங்களா? அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு மனிதர் கலைஞரை இழந்துட்டோங்கிறது நிஜமாவே, அதுவும் பேக் டு பேக் இவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர் பாரதிராஜா சார் ஒரு பக்கம், ஒரே மாசத்துல அவருடைய சீடர் இது வந்து ஒரே மாசத்துல கொஞ்சம் கடவுள் பிரேக் கொடுக்கலான்னு தான் நான் கடவுளை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செய்து கொஞ்சம் பிரேக் கொடுக்கலையே. இல்லை, இந்த 2 பேருக்கு அப்புறமாவது தயவு செய்து, ஏன்னா இதுவே தாங்க முடியல, தயவு செய்து கொஞ்சம் பிரேக் கொடுங்க போதும். இண்டஸ்ட்ரி ரொம்ப ஒரு மாதிரி நொடிஞ்சு போயிருக்கு, அது கஷ்டமாக இருக்குது. எல்லாம் அந்த சீனியர்ஸ் எல்லாம் அன்றைக்கி நான் பார்க்கும்போது எல்லாரும், நான் வளர்ந்தப்போ அவங்கெல்லாம் அவங்க ப்ரைமில் இருந்தவங்க, அவங்க ஷூட்டிங்க்கெல்லாம் நான் எங்கள் அப்பா கூட போயிருக்கேன். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு. அந்த 80s இருக்கிற நடிகர்கள் அத்தனை பேருமே வந்து தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கல்ச்சரே வேறு. அவங்கெல்லாம் அப்படியே உடஞ்சி போய் கடந்ததை அன்றைக்கி பார்த்தபோது எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அது வந்து அவங்களுக்கெல்லாம் தான் நான்லாம் எனக்கே இப்படி இருக்குன்னா அப்போ அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக. இப்போ பாக்யராஜ் திரைப்படம்னா உங்களுக்கு எது முதல்ல ஞாபகத்து வரும்? அந்த 7 நாட்கள் ஸ்ட்ரைட்டாகவே பாலக்காட்டு மாதவன் தான். அண்ட் அந்த கிளைமேக்ஸ், அதுக்கு மிஞ்சி ஒரு கிளைமேக்ஸ் நான் பார்த்தது கிடையாது. அமேசிங். என்ன ஸ்க்ரீன் பிளே, என்ன எழுத்து, என்ன வார்த்தைகள், என்ன அது எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இது நம்ம ஆளு ரொம்ப பிடிக்கும். ருத்ரா, நிறைய பேர் வந்து அந்த படத்தை வந்து பெருசாக வந்து விமர்சிக்கலை ருத்ராங்கிற படம். ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இன்டெலிஜென்ட் சப்ஜெக்ட், ரொம்ப நல்ல படம், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த 3 படமும் நான் எப்போதுமே சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் நான் நடித்த பிடி சாரில் அவர் கூட நடித்த அந்த சீன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார். அந்த ஜட்ஜ் கேரக்டரே சூப்பராக பண்ணியிருப்பார். அது செட்டிலேயே அது பண்ணுறதை பார்க்கும்போதெல்லாம் அவர் கொடுக்குற அந்த சின்ன சின்ன அந்த காமிக் அவரோட ஸ்டைலில் அவர் பண்ணும்போது நம்மளுக்கு சிரிப்பு வரும். அதனாலே 2-3 ரீடேக் ஆகிருக்கு. நாங்கள்லாம் சிரித்து ரீடேக்லாம் வந்து அதெல்லாமும் நடந்தது. ஸோ அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத சம்பவங்கள். அண்ட் இந்த 3 படம் எனக்கு பாக்யராஜ் அங்கிள்னா எனக்கு அது டக்குன்னு ஞாபகம் வரும். நிறைய நடிகர் இருக்காங்க, நிறைய திரைப்பட தயாரிப்பாளர் இருக்காங்க, வசனகர்த்தா இருக்காங்க, கதையாசிரியர் இருக்காங்க. இவர்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்ன? நடிப்பில், இயக்குனர்ல இயல்பான நடிப்பு அவருக்கு. அதாவது நான் நடிக்கிறேன்னு காமிச்சுக்கிட்டு நடித்ததே கிடையாது அவர் என்னைக்குமே.
அண்ட் அவருக்கு அவரோட ஸ்ட்ரென்த்ஸை விட அவரோட வீக்னஸ் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அவர் வந்து அந்த ஸ்ட்ரென்த் மேல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணி அவ்வளோ அழகான சப்ஜெக்ட்ஸ், அவருக்கு ஏற்ற சப்ஜெக்ட்ஸ். இப்போ வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தனக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சு ஒரு படத்துல நடிக்கிறது, ஒரு படத்தை இயக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு அது பண்ண மாட்டாங்க. நான் எல்லாம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நிறைய ஹீரோஸ் இறங்குவாங்க. பட் பாக்யராஜ் அங்கிள் அப்படி கிடையாது. எனக்கு என்ன வரும், அதை விட எனக்கு என்ன வராது நல்லா தெரியும். ஸோ அதை வச்சு அண்ட் அவருடைய சென்ஸ் ஆஃப் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே அடிச்சுக்க முடியாது. அது வந்து அண்ட் சென்ஸ் ஆஃப் மியூசிக் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட படத்துல எல்லாம் வந்து இசை வந்து வேற லெவல்ல இருக்கும். இசை அது வந்து ஒரு நீங்க அது வந்து பாலச்சந்தர் சார் படத்துல நம்ம பார்க்கலாம், பாரதிராஜா சார் படத்துல பார்க்கலாம், பாக்யராஜ் சார் படத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சங்கர் சார் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா மியூசிக்கு ஒரு தனி மதிப்பு. தட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அது வந்து பாக்யராஜ் அங்கிள் கிட்ட நான் பார்த்துருக்கேன். மியூசிக் மேல அந்த ஃபோக்கஸ் அண்ட் அந்த கதைக்கு ஒட்டி வர களத்துல வர பாடல்கள். சும்மா ஒரு பாட்டு நீங்க ஒரு படத்துல பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பாட்டுன்னே இருக்காது. நடைபெறக்கூடிய சம்பவங்களை அழகா அதுல அந்த பாட்டு வந்து அதுக்குள்ள கோத்து கொடுப்பாங்க. என்னைக்குமே அந்த பாட்டு வந்து தனியா நிக்காது அவர் படத்துல. இட் வில் ஹேவ் சம் மீனிங். அந்த பாட்டு அந்த இடத்துல வருதுன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அதனாலதான் இன்னி வரைக்கும் நம்மளுக்கு அந்த பாட்டு வந்து நம்ம மைண்ட்ல இன்னும் இருக்கு. நம்ம மறக்கல அந்த பாடல்கள் எல்லாம். அதுக்கு சொல்றேன், அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி நான் நினைக்கிறேன். அவருடைய மகனையும் மகளையும் திரைத்துறையில சாதிக்க வைக்க முடியலையே, என்ன காரணம்? அப்படி நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ஈச் ஒன் தனிப்பட்ட முறையில வந்து அவங்க வந்து வளரணும். சாந்தனும் நல்லாவே தான் கன்சிஸ்டண்டா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. சாதிக்க வைக்க முடியலையே. அப்படி பாக்யராஜா ஈக்குவலுக்கு வர முடியல. ஏங்க அது வந்து அவங்களுக்கு தனித்தன்மை இருக்கு. நான் என்னைக்குமே நான் இதை எப்போதும் சொல்லுவேன், தயவுசெய்து யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இப்போ வந்து சிவாஜி சார் தான், பிரபு அங்கிள் தான். அப்படிதான் நீங்க பார்க்கணுமே தவிர அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன் இவரோட பிள்ளை ஆயிட்டாரேங்கிறதுக்காக கம்பேரிசனை கொண்டு வந்து நுழைத்தக்கூடாது. அது எனக்கு பிடிக்காது. இல்ல சாந்தனும் சரண்யா முன்னணி நடிகர்ல ஒருவரா இல்ல, நடிச்சிருக்காங்க அவ்வளவுதான். தட் இஸ் நாட் தி கன்சிடரேஷன். அது கிரைட்டீரியாவா பார்க்க கூடாது. ஐ டோன்ட் லைக் தட். அது கிரைட்டீரியாவே பார்க்க கூடாது. சாந்தனும் அவரோட தனிப்பட்ட திறமையில சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. சரண்யா அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல முன்னணி பின்னணி இந்த கம்பேரிசன்லாம் இன்னைக்கு ஒரு படமே இன்னைக்கு 3 நாள் ஓடுச்சுன்னா ஹிட்டுங்கிறீங்க. இருங்க நான் முடிக்கிறேன். ஒரு படம் 3 நாள் ஓடுனா ஹிட்டுங்கிறீங்க இன்னைக்கு. ஆமா, உடனே ஓடிடில வந்துடுது. கரெக்டுங்களா? பெரிய பெரிய படங்களுக்கே அதான் இன்னைக்கு நிலைமை. ஆனா அன்னைக்கு 25 வாரம் ஓடும், அப்பதான் சக்சஸ்ன்னுவோம். ஸோ இன்னைக்கு கம்பேரிசன்ஸ் பண்ணக்கூடாது. ஐ டோன்ட் அப்ரிஷியேட் தட். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்தார் போல் அந்தந்த விஷயங்கள் நடத்தும். சாந்தனு இஸ் சோ பாப்புலர் ஆன் சோஷியல் மீடியா. அவர் போடுற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அவங்க அப்பா கூட அத்தனை பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்னா அந்த டைம்ல அது கிடையாது. ஓகேங்களா? ஸோ சரண்யா இஸ் டூயிங் ஹர் ஓன் thing and she's successful in her own right. அதனால இதை நம்ம கம்பேர் பண்ணி இதை செய்ய முடியலையே, யார் முன்னணி யார் பின்னணின்னா இப்போ தெரியலீங்களே. பாக்யராஜும் ஒரு நடிகர், அவங்களுடைய மனைவி பூர்ணிமாவும் ஒரு நடிகர். கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்து அந்த அப்படி கிடையாது. அவங்க எக்ஸலண்ட் பேரண்ட்ஸ். உங்க பசங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. பசங்க அதுலேருந்து என்ன எடுத்துக்கணுமோ எடுத்துக்கிட்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லா they are leading their life. ஸோ இதுல நம்ம வந்து குறை சொல்றதுக்கோ கம்பேர் பண்றதுக்கோ எந்த ரைட்டும் கிடையாது. ஈச் ஃபேமிலி டு தேர் ஓன் தான். And I appreciate what Shantanu and Sharanya are doing on their own. In futureல சாதிப்பாங்கன்னு சொல்றேன். இன்னும் இப்பவும் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, இனிமேலும் சாதிப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சாதனைங்கிறது என்னங்க? நீங்க எப்படிங்க சாதனைக்கு ஒரு ஊன்றுகோல் கொடுக்குறீங்க? யாரு என்ன சாதனை பண்ணாங்க, எப்படி சாதனை பண்ணாங்கன்னு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல யூ கேனாட் கம்பேர். தான் நான் சொல்றேன், எனக்கு இந்த கம்பேரிசனே பிடிக்காது. அவங்க ரைட்ல அவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்களோ அதுதான் சாதனை. இவங்களுக்கு கம்பேர் பண்ணி அவங்க நடக்கலையே, அவங்களுக்கு கம்பேர் பண்ணி இவங்க பண்ணலையே, இதுக்கு பேர் சாதனை கிடையாது. திரைத்துறையில அஜித், சூர்யா, விஜய் இந்த மாதிரி நிறைய முன்னணி நடிகர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கட்டும். அது அவங்களுடைய பாணி, இது இவங்களுடைய பாணி. இது எதுக்கு நம்ம கம்பேர் பண்ணணும்? கம்பேர் பண்றது இவர் வந்து திரைத்துறையில சாதிச்ச மாதிரி அவங்க மகளை சாதிக்கலன்ற ஒரு டாக் இருக்கு. கிடையாது. அவங்க இந்த டாக்கு உங்க திரைத்துறையிலயும் சோசியல் மீடியாலயும் வேற வேலை கிடையாது. இது பேசுறதுதான் வேலை. அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, செய்ய விடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். இப்போ பூர்ணிமா வந்து ஒரு நடிகை, பாக்யராஜும் ஒரு நடிகர். 2 பேர்ல யார் லக்கி ஹீரோ? லக்கி 2 பேருமே லக்கி தான். ஐ திங்க் இட்ஸ் a very lucky pair. 2 பேருமே லக்கி. அவங்க they complement each other so beautifully. அதனால எனக்கு அது 2 பேருமே ரொம்ப பிடிக்கும்.
எனக்கு பர்சனலியும் 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ கப்பிள் 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் 2 பேருமே லக்கி தான். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களை விட மோர் லக்கி, இவங்க விட லெஸ் லக்கிலாம் நான் சொல்ல மாட்டேன். அதான் சொல்கிறேன், எனக்கு இந்த கம்பேரிசனே நான் போக மாட்டேன். 2 பேரையும் எனக்கு ஈக்குவலாக பிடிக்கும். அண்ட் 2 பேருமே அமேசிங் பேர். நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அவங்ககிட்டேருந்து. அது ஆஸ் அ பேர், ஆஸ் அ ஃபிலிம் கப்பிள் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஆஸ் அ கப்பிள் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கும்போது வேறு மாடல் கப்பிள் அப்படிதான் நான். ஸோ பாக்கியராஜ் அம்மன் வந்து திரைத்துறைக்கு ஒரு பேரிழப்பு, உங்கள் ட்ராமா டீமுக்கும் பேரிழப்பு, குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு பேரிழப்பு இருக்காதுங்களா? நாங்களே இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். சடனாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதுலேருந்து மீண்டு வருதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. கடவுள் தான் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸும் எப்போதும் அவங்களுக்கு இருக்குது. எதுவாக இருந்தாலும் we are all always அவங்களுக்கு சுற்றி வர அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்களோட 80s நடிகர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் வெரி ஸ்ட்ராங் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கிறது நீங்கள் அன்றைக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் தே ஹாவ் ஆல் த சப்போர்ட். அப்படி இருக்கும்பொழுது மீண்டு வர்றது ஈஸி கிடையாது. பட் யூ ஹாவ் டு. அதுதான் வாழ்க்கை. அது அவங்க பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வித் ஹிஸ் மெமரி அண்ட் அவரோட ஆசீர்வாதம் என்றைக்கும் அவங்களுக்கு கூடவே தான் இருக்கும். அதனால் அவர் எங்கேயும் போல் அவர் அங்கேயே தான் இருக்காருன்னு அவங்க நினச்சிக்கிட்டு, ஏன்னா ஹீ லிவ்ஸ் இன் இஸ் ஒர்க். இன்றைக்கும் திரைத்துறையில் இவ்வளோ பெரிய பாடி ஆஃப் ஒர்க் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அது இருக்கு இல்லையா? ஸோ டெஃபினட்டாக தே வில் மூவ் ஆன் அண்ட் தே ஆர் ஸ்ட்ராங் இனஃப் டு மூவ் ஆன் தான் நான் நினைக்கிறேன். ஒரு நீங்கள் நடிகையாக, ஒரு அரசியல்வாதியாக, அவர் வந்து அரசியல் கட்சின்னு தொடங்கி நடத்தியிருக்காரு. ஆனால் அரசியல் அவரால் ஜெயிக்க முடியல. என்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில்? யாரையும் பிலோ த பெல்ட் அவர் என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் அட்டாக், தனிப்பட்ட விமர்சனம் பாக்யராஜ் அங்கிள் யாரையும் பண்ணி நான் பார்த்ததில்ல. எப்போதுமே அவருடைய ஐடியாலஜியோ இல்லை ஒரு கொள்கை ரீதியாவோ இல்லை ஒரு கதை விஷயமாவோ ஒரு சப்ஜெக்ட் விஷயமாவோ தான் அவர் பேசி நான் பார்த்துருக்கேன். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு தான். அது ரொம்ப மரியாதையாக, ரொம்ப கண்ணியமாக எதை சொல்லணுமோ, ஒரு எழுத்தாளர், அவருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை. ஸோ எதை எப்படி கரெக்டாக சொல்லணுமோ அதை சொல்லியிருக்காரு. அதை நான் என்னோடய வீடியோஸ், என்னோடய மதுவந்தி டாக்ஸ் சேனலில் நீங்கள் என்னோடய எல்லா வீடியோஸும் எடுத்து பாருங்கள். இன்னி வரைக்கும் நான் வைக்கிற கேள்விகளாக இருக்கட்டும், நான் வைக்கிற விமர்சனங்களாக இருக்கட்டும், எல்லாமே கொள்கை ரீதியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு எனக்கு ரிட்டர்னில் நிறைய பர்சனலாக ட்ரோல் பண்ணுவாங்க, அசிங்கமாக வார்த்தைகள். அது இப்போ காமன் ஆகிடுச்சு. ஒரு ஃபோட்டோ கூட டிபியில் போட முடியாதவங்கெல்லாம் பாவம் வாய்க்கு வந்தபடி எழுதிடுறாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் எங்கே நம்ம போய் தேட போகிறோம்? நாட் தட் வி கேர் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இன்னி வரைக்கும் நான் எல்லாமே கண்ணியமாக தான் நான் பேசியிருப்பேன். யாரையுமே நான் இன்னி வரைக்கும் பர்சனலாக அட்டாக் பண்ணது கிடையாது. பர்சனல் லைஃப்குள்ளே நான் போக மாட்டேன். இந்த பிலோ த பெல்ட் அசிங்கமாக பேசுறது, தப்பான வார்த்தைகளை பிரயோகம் படுத்துறது, இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். இது எனக்கு ஒரு பெரிய அளவுக்கு நான் கற்றுக்கிட்டது பாக்யராஜ் அங்கிள் பார்த்து தான். ஏன்னா இன்னி வரைக்கும் அவர் அந்த மாதிரி நான் யாரையுமே சொல்லி, நான் அதான் சொன்னேன், புரண் பேசி பார்த்ததில்லை, இந்த மாதிரி தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை. ஸோ தட் ஐ திங்க் இஸ் அ வெரி கிரேட் குவாலிட்டி. அவருடைய ஆரம்ப கால திரைப்படத்தில் பிராமணர் எதிர்ப்பை வந்து நிறைய ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. திராவிட கொள்கை அவர் ஏற்று கொண்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அது அவர் இஷ்டம். இது ஜனநாயக. ஏன் அவர் பிராமணரை? அது அவர் இஷ்டம். அது அவர் ஜனநாயக நாடு. அவர் எந்த சப்ஜெக்ட் எடுத்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சாரோ அது அவரோட இஷ்டம். பார்க்கறதும் பார்க்காததும் என் இஷ்டம். அவ்வளோதான். அந்த எதிர்ப்பு கொள்கை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். அது அவரோட கொள்கை. இப்போ பிராமணர் எதிர்ப்பு அவர் மட்டுமா தான் பண்றாரா? இல்லை, நிறைய பேர்ல அவரும் ஒருத்தர். அதனால என்ன, எல்லாரும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு என்னை தனிப்பட்ட முறையில பாதிக்குதுங்கிறத பார்த்தா இல்ல. அவர் சொன்னது இப்போ நடக்கிற அளவுக்கெல்லாம் பாதிச்சதே கிடையாது. நான் பகிரங்கமாவே சொல்லுவேன். இன்னைக்கு நடக்குது பாருங்க பிராமண எதிர்ப்பு. அதுக்கு பேரு பிராமண எதிர்ப்பு. அது ஒரு வன்மத்தை கக்கறாங்க. அங்கிள் அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. சப்ஜெக்டை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி அப்படி எடுத்திருக்காரே தவிர்த்து ஹி ஹஸ் நாட் அந்த பிராமின்ஸுக்கு அகேன்ஸ்டாவே போறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப மென்மையா அவருக்கு அவரோட கருத்து, அவரோட இப்போ நிறைய பேர் திராவிட சித்தாந்தம் பேசியிருக்காங்க. அதுலயுமே பிராமண எதிர்ப்பு வந்திருக்கும். சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு, அது அவர் சொல்லியிருக்காரு. அதனால அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் நான் பார்த்தது. அரசியல் அவரால் ஜெயிக்க முடியல, அதுக்கான காரணம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? சத்தியமா தெரியாது. அவருக்கு அது அவருக்கு மட்டும்தான், அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் தான் அது வந்து தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியாது, எனக்கு சுத்தமா தெரியாது. நிறைய பேர் வந்து அரசியல் வரணும்னு நினைச்சவங்க வரல, ஜெயிக்க முடியல. இட்ஸ் ஓகே, தட் இஸ் ஆல்சோ டெமோக்ரஸி. அதுவும் ஜனநாயகம் தான். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் கண்டனம் பண்ணதா சொல்றாங்க, அதை பற்றி ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப
பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அவர் அவர் கொடுத்துருக்கிறது இப்போது அந்த அந்த பார்வை இன்னும் 2 பேர் அவங்களால அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது அது ஒரே ஆளுக்கு புகுத்த மாட்டாங்க. யூஸ்வலாக 2 பேருக்கு தனியாக எடுத்து தான் புகுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட். ஸோ அது ஒரு 2 ஜீவனுக்கு அது கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பெரிய பெருமை தான், நல்ல விஷயம். பாக்கியராஜை பற்றி பல்வேறு பின்னணி தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ஐயோ, என்னோட அனுபவத்தை மட்டும்தான் நான் பகிர்ந்துக்கினேன், பின்னணி தகவல்லாம் நான் பகிர்ந்துக்கல. இதுதான் இந்த சோஷியல் மீடியாவில் உடனே வந்துருவாங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு அங்கிள் மேலே இருக்கிற மரியாதையும் மதிப்பையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, அவ்வளோதான். எங்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.